அனைவருக்கும் வணக்கம். புதுசாக இன்ட்ரொடியூஸ் பண்ண போகிற எலக்ட்ரிக் ஏசி பஸ்ஸோட ஒரு சின்ன கிளிம்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இது வந்து பெரும்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட், ஓஎம்ஆர் ரோடு பக்கத்தில் தான் இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த பெரும்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தான் பெரும்பாக்கம் டிப்போ இருக்குது. அங்கே தான் வந்து எம்டிசி பஸ்ஸஸ்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த டிப்போவில் கிட்டத்தட்ட ஒரு 25 எலக்ட்ரிக் ஏசி பஸ் வந்து பார்க் பண்ணியிருந்தாங்க. அநேகமாக அடுத்த மாதம் இந்த எலக்ட்ரிக் ஏசி பஸ் வந்து இனாக்ரேஷன் பண்ணதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போது இந்த பெரும்பாக்கம் டிப்போவில் இந்த எலக்ட்ரிக் ஏசி பஸ்ஸு மெயின்டெனன்ஸ் பண்ணதுக்காகவும் சார்ஜிங் ஃபெசிலிட்டிஸ் அமைப்பதற்கான அந்த வேலைகள் வந்து நடந்துகிட்டு இருக்குது. அநேகமாக இந்த மாதத்துக்குள்ளே அந்த சார்ஜிங் ஃபெசிலிட்டி வேலைகள் முடிச்சிருவாங்க. இந்த டிப்போலேருந்து தான் முதற்கட்டமாக எலக்ட்ரிக் ஏசி பஸ் வந்து ஆப்ரேட் பண்ண போகிறாங்க. நான் பார்த்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 25 ஏசி பஸ் வந்து பார்க் பண்ணியிருந்தாங்க. இந்த டிப்போவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 ஏசி பஸ் வந்து அலோகேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த எலக்ட்ரிக் ஏசி பஸ்ஸஸ்லாம் வந்து சென்னையில் 5 டிப்போவில் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ண போகிறாங்க. அதாவது சார்ஜிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் அமைக்கிற வேலைகள் வந்து தொடங்கிட்டாங்க. அதில் ஃபஸ்ட்டு பெரும்பாக்கம் டிப்போ, சென்ட்ரல் டிப்போ, பல்லவன் சாலையில் இருக்க அந்த சென்ட்ரல் டிப்போ, வியாசர்பாடி டிப்போ, பூந்தமல்லி டிப்போ, தண்டையார்பேட்டை டிப்போ, இந்த 5 டிப்போவில் மட்டும்தான் இந்த எலக்ட்ரிக் ஏசி பஸ் வந்து ஆப்ரேட் பண்ண போகிறாங்க. எல்லா எலக்ட்ரிக் ஏசி பஸ்ஸும் லோ ஃப்ளோர் ஏசி பஸ் தான். அசோக் லைலண்ட் நிறுவனத்தோட சப்சிடியரி கம்பெனியான OHM குளோபல் மொபிலிட்டி, இந்த நிறுவனம் தான் இந்த பஸ்ஸஸ்லாம் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த லோ ஃப்ளோர் ஏசி எலக்ட்ரிக் பஸ்ஸோட லென்த் வந்து 12 மீட்டர். சீட்டிங் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் 37 பேர் வந்து உட்காந்து பயணம் செய்ய முடியும். 24 பேர் வந்து ஸ்டாண்டிஸாக நின்று பயணம் செய்கிற அளவுக்கு இடவசதி இருக்குது. அசோக் லைலண்ட் நிறுவனத்தோட ஸ்விட்ச் EI V12 மாடல் தான் இந்த எலக்ட்ரிக் ஏசி பஸ்ன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபுல் சார்ஜில் சுமார் 200 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு போகிற அளவுக்கு இந்த பஸ்ஸோட ரேஞ்ச் வந்து அமைஞ்சிருக்கு. அசோக் லைலாண்ட் கம்பெனியோட சப்சிடியரி கம்பெனி தான் மோஸ்ட்லி இந்த பஸ்ஸஸ்லாம் மெயின்டைன் பண்ண போகிறாங்க. அதை வச்சு பார்க்கும்போது ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும் தான் நினைக்கிறேன் மெயின்டெனன்ஸ். அஃப்கோர்ஸ் பொதுமக்களும் இந்த பஸ்ஸை வந்து க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி பஸ் வந்து ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய இன்ட்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டிக்கெட் ஃபேர் வந்து மினிமம் 15 ரூபாலேருந்து 20 ரூபா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேக்ஸிமம் 60 ரூபா அந்த ரேஞ்சில் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா பேசஞ்சர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதற்கட்டமாக இந்த எலக்ட்ரிக் ஏசி பஸ் வந்து பெரும்பாக்கம் டிப்போவிலேருந்து தான் ஆப்ரேட் பண்ண போகிறாங்க. அதை வச்சு பார்க்கும்போது OMR ECR ரோடில் இந்த பஸ் சர்வீஸ் நிறைய ஆப்ரேட் பண்ணுறது பார்க்க முடியும். அதே சமயத்தில் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட், இப்போ புதுசாக இன்ட்ரொடியூஸ் பண்ண ஏர்போர்ட் கிளாம்பாக்கம், ஏர்போர்ட் அக்கரை, அந்த நான் ஏசி பஸ்ஸையும் இந்த எலக்ட்ரிக் ஏசி பஸ்ஸாக மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த கட்டமாக மற்ற டிப்போவில் வேலைகள் முடிஞ்ச பிறகு எலக்ட்ரிக் ஏசி பஸ் சென்னையில் இருக்க எல்லா முக்கியமான பகுதிக்கும் ஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு தான் எதிர்பார்க்குறேன். இதுதாங்க சென்னையில் புதுசாக இன்ட்ரொடியூஸ் பண்ண போகிற எலக்ட்ரிக் ஏசி பஸ் பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பேசிக் டீட்டெயில்ஸ். அநேகமாக அடுத்த மாதம் இந்த பஸ் வந்து இனாக்ரேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பத்திரிகை செய்தியிலும் அடுத்த மாதம் தான் இன்ட்ரொடியூஸ் பண்ண போகிறதா வந்து நிறைய நியூஸ் வந்து வருது. இந்த பஸ்ஸில் பயணம் செய்கிறதுக்கு ரொம்பவே எதிர்பார்க்குறேன். அதேமாதிரி உங்களுக்கும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.